பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 5/9/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி காலை 11:48 வரை துவிதியை திதி, பின்பு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 6:42 வரை உத்திர நட்சத்திரம், பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள், மேஷ ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து பயணம் பண்ணும்போது சில பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் வென்று காட்டும் திறனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வாகன குறைபாடை தந்தாலும் அவற்றை சரி செய்து கொள்ள முடியும். சிலருக்கு ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் நீட்சமாக இருந்து கேது பகவான் எல்லாம் யோகமாக இருந்தால் அவர்களுக்கு திடீரென்று புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் விருத்தாசலம் அருகே ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வராக மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக, சிலருக்கு புதிய வாகனம் அமையும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. ரிஷபராசிக்கு பார்வை பலனாக குரு பகவான் சந்திரனை, சுக்கிரனை, கேது பகவானை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரர்கள் யாருக்காவது சுக்கிர நீட்சமாக இருந்து மனைவியை இழந்திருந்தால், இல்ல மனைவியோடு விவாகரத்து வழக்கு நடைபெற்றால் அவர்களுக்கு மறு திருமணம் ஆயத்தமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே போல வேலை விஷயத்தில் இழப்பீடு இருந்தால் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. புதிய வாகனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய தணிகாசல மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல போறார். 3ஆம் இடத்துல இங்க ராசியாதிபதி, 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நீட்சமாக கேது பகவான் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும். புதிய வாகனம் வாங்குவதற்கு சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான், 3ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தி காட்டுகிறார். பயணத்தின் மூலியமாக பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய நாளில் ஒரு வாடகை வாகனத்திலாவது சென்று புதிய வாய்ப்புகளை, புதிய உறவுகளை, புதிதாக பல விஷயங்களை சென்று காட்டக்கூடிய, வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான், அது அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் பண்றாரு. உங்க ராசியிலே உங்க ராசியாதிபதி அமர்ந்திருக்கிறார். உங்க ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அமர்ந்திருக்கிறார். சில பொருளாதார இழப்பீடுகள், சில பண வரவுகளில் சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் மீறி புதிய வேலை வாய்ப்பு, புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனவரவு பெருகும் நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் இருக்கன்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய மாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் தனவரவு பெருகும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருக்கு. ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் பார்வை பலன் உங்கள் ராசியின் மேல் விழுகிறது, உங்க நட்சத்திரத்தின் மேல் விழுகிறது. குரு பகவானோடு சேர்ந்து பலனும் குரு பார்வையும் விழுகக்கூடிய இந்த நேரத்தில்
பொன் பொருள் சேர்க்கை, திடீரென்று நகை வாங்கும் அமைப்பு ஏற்படும், நகையை மீட்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், நகைக்கு வட்டி கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல கன்னிராசிக்காரர்கள் கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய குமரி அம்மனை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்கல்ல துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியாதிபதி நீட்சமா போற அந்த நேரத்துல, அஷ்டமத்து குருவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சில அழுத்தங்களும் சில மன வருத்தங்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிற இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடைய மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய நட்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சிலருக்கு வேலை வாய்ப்பில் புதிய உக்திகளை புதிய யோசனைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயக பெருமானை, வெள்ளை விநாயகர் என்று சொல்லக்கூடிய வெள்ளை விநாயக பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருந்தாலும் பல லாபங்களை பல போராட்டங்களை எளிமையாக வென்று காட்டும் திறன் பெற்றவர். புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய நட்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்த பல யோசனைகளை செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ராகு தோஷமானது கேந்திராதிபதி தோஷத்தில் வலுவாக இருக்கிறது. கேது பகவானோடு சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நேரத்தில் பழி வாங்குகிறேன் என்று சொல்லி சில விஷயங்களை நடத்தினால் அதன் மூலியமாக பின்னடைவுகளை சந்திக்க நேரிவிடும். இந்த நேரத்தில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய விநாயக பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். சின்ன சின்னதா கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சிலருக்கு வாகன யோகம் அமையும், சிலருக்கு புதிய திருமணம் நடைபெறும். நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாள், அவிட்ட நட்சத்திரம் சந்திராஷ்டமம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. ஏன்னா ஜென்ம சனி காலம். அதே போல சந்திர பகவானும் சரியாக இல்லை, குரு பகவானும் சரியாக இல்லை. ஒரே ஒரு ஆதாரம் 2ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய ராகு பகவான். திடீர் வரவையும் தருகிறார், திடீர் செலவையும் தருகிறார், திடீர் பிரச்சனையும் தருகிறார், திடீரென்று சமாதானத்தையும் தருகிறார். இப்படியாக திடீரென்று குழப்பத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு பகவானை நம்பி நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது. இந்த நேரத்தில் நாகர்கோவில் அருள்பாலிக்கூடிய நாகநாத சுவாமி மனசில் நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவான் நீட்சமாக உங்க உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய மீனராசியின் உச்சாதிபதி சுக்கிர பகவான். அவர் நீச்சத்தில் பயணிக்கிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கிறார், அவரோடு சேர்ந்து கேது பகவானும் பயணிக்கிறார். இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக ராகு கேது தோஷத்தால் திருமணம் நடைபெறாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். நீண்ட நாட்களாக வராத தொகை வந்துவிடும். நீண்ட நாட்களாக வம்பு வழக்கில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்று முகூர்த்த நாள், ஆவணி மாதம் வளர்பிறை முகூர்த்தம். இந்த ஆவணி மாதம் வளர்பிறை முகூர்த்தமானது பயங்கர யோகமா இருக்கு. அது வியாழக்கிழமையில வந்திருக்கு. இன்று முகூர்த்தம், நாளை முகூர்த்தம், விநாயகர் சதுர்த்தி வேற வருது. இது எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு பொதுவான
புனிதமான மிக சிறப்பான யோகத்தை தந்து வளமையான ஒரு முகூர்த்தமாக இருக்கிறது. இந்த முகூர்த்த நாளில் அனைவரும் சுபகாரியங்களுக்கு தேதி குறிப்பிட்டு கொள்ளலாம், சுபகாரியங்களை நிகழ்த்தி கொள்ளலாம். இந்த நேரத்தில் திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய ராஜகுருவை வணங்கிட்டு முகூர்த்த நாளில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை செய்து வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.